ஜாலில் ஹெரோயின் போதைப்பொருளுடன் 6 பேர் கைது. யாழ்ப்பாணத்தில் பல்வேறு பகுதிகளில் ஹெரோயின் போதைப்பொருளை உடைமையில் வைத்திருந்த குற்றச்சாட்டில் 6 பேர் இன்றைய தினம் கைது செய்யப்பட்டுள்ளனர். 6 பேரிடமிருந்தும் 7 கிராம் ஹெரோயின் யாழ் போலீசாரினால் கைப்பற்றப்பட்டுள்ளது. போதைப்பொருள் தொடர்பில் தீவிர விசாரணைகளை முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் யாழ்ப்பாணம் போலீசாரின் இன்றைய திடீர் சோதனையின் போது குறித்த கைது நடவடிக்கை நடைபெற்றுள்ளது. ஒரு சந்தேக நபரிடமிருந்து 3 கிராம் ஹெரோயினும் 5 பேரிடமிருந்து வெவ்வேறாக 4 கிராம் ஹெரோயினும் மீட்கப்பட்டுள்ளது. மேலதிக விசாரணைகளுக்கு பின்னர் சந்தேக நபர்கள் தொடர்பில் சட்ட நடவடிக்கை எடுக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். ஜாழ் நகரில் மோட்டார் சைக்கிளில் கேரளா கஞ்சாவை கடத்தி சென்றவர் கைது. ஜாழ் நகரில் மோட்டார் சைக்கிளில் கேரளா கஞ்சாவை கடத்தி சென்ற இளைஞர் ஒருவர் போலீசாரால் இன்று கைது செய்யப்பட்டுள்ளார். வட்டுக்கோட்டை சுழிபுர பகுதியைச் சேர்ந்த 37 வயதானவரே இவ்வாறு கைதானார். ஜாழ் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தவறின் அடிப்படையில் சந்தேகத்துக்கிடமான முறையில் பயணித்த மோட்டார் சைக்கிளை சோதனையிட்ட போதே கேரளா கஞ்சா கைப்பற்றப்பட்டது. குறித்த சந்தேக நபரிடமிருந்து 6.5 கிலோ கேரளா கஞ்சா மீட்கப்பட்டுள்ளதுடன் கடத்தி செல்ல பயன்படுத்தப்பட்ட மோட்டார் சைக்கிளும் மீட்கப்பட்டுள்ளது. மேலதிக விசாரணைகளுக்கு பின்னர் சந்தேக நபரை ஜாழ் நீதவான் நீதிமன்றில் முற்படுத்த போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர். கனகமுல்ல சஞ்சீவ கொலையுடன் தொடர்புடைய முக்கிய சந்தேக நபரான இசாரா செவந்தியின் விசாரணை மேற்கொள்வதற்காக கொழும்பிலிருந்து வருகை தந்த குழுவினர் கிளிநொச்சியில் கஞ்சா மீட்டுள்ளனர். கிளிநொச்சி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட அம்பாள்குளம் பகுதியில் கொழும்பிலிருந்து வருகை தந்த போலீஸ் குழுவினர் மேற்கொண்ட சோதனை நடவடிக்கையின் போது 5 பொதிகளில் பொதி செய்யப்பட்ட கஞ்சாக்கள் மீட்கப்பட்டுள்ளதுடன் சந்தேக நபர் ஒருவரும் கைது செய்யப்பட்டுள்ளார். கிளிநொச்சி அம்பாள்குளம் பகுதியில் கனகமுல்ல சஞ்சீவ கொலையுடன் தொடர்புடைய முக்கிய சந்தேக நபரான இசாரா செவந்தி தங்கியிருந்தமை தொடர்பு கொழும்பிலிருந்து வருகை தந்த குழுவினர் மேற்கொள்ளப்பட்ட சோதனை நடவடிக்கையின் போது குறித்த பகுதியிலிருந்து மேற்படி கஞ்சா பொதிகள் மீட்கப்பட்டுள்ளதுடன் ஒரு சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். இவ்வாறு கைது செய்யப்பட்ட சந்தேக நபரின் சான்று பொருட்களும் கிளிநொச்சி போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. BMICHல் நடைபெற்ற மத்திய சுற்றாடல் அதிகார சபையின் பிரசிடென்டல் என்வாயன்மெண்டல் அவார்ட் 2025க்கான விருது வழங்கும் நிகழ்வில் நல்லூர் பிரதேச செயலகம் சிறந்த அரசு அலுவலகத்துக்கான மெரிட் அவார்டினை நேற்று வியாழக்கிழமை பெற்றுள்ளது. மத்திய சுற்றாடல் அதிகார சபையினால் தொடர்ச்சியாக கடந்த 11 ஆண்டுகளாக விருது வழங்கி வருகின்ற நிலையில் இம்முறை புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்ட சிறந்த சமூக வலைத்தளத்திற்கான சோஷியல் மீடியா கேட்டகரிக்கு அகில இலங்கை ரீதியாக நல்லூர் பிரதேச செயலகத்தின் ஃபேஸ்புக்கு மட்டும் ஸ்பெஷல் ஜூரி அவார்டு கிடைக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமன்றி பிரதேச செயலரும் அவரது குழுவும் ஜனாதிபதியை சந்தித்து அவரால் பாராட்டுகளும் வாழ்த்துக்களையும் கிடைக்கப்பெற்றமை எமது நல்லூர் பிரதேசத்துக்கு கிடைத்த பெரும் வெற்றியாக பெருமை கொள்கின்றது.